இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடிட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ். நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ்னா என்னது? சேரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குடியிருப்பு ஒரு சங்கம் வச்சிருப்போம், அதை வந்து நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா குடியிருப்பும் சங்கத்துக்கும் ஆடிட் இருக்கும், கணக்கு வழக்குகளை பார்ப்போம், அவங்க என்ன மாதிரி செலவுகள் பண்ணியிருக்காங்கங்கிற ஆடிட்டிங் பண்ணுவாங்க, இது எல்லாமே இருக்கும். அப்ப ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன? லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்ப இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குமே ஆடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அந்த ஆடிட்டிங்க பண்ணுவாங்க நம்ம பார்ப்போம். சரி, இப்ப இந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, எப்படி இந்த ஆடிட்டிங்க பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு சில ஆடிட்டிங் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கு. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, என்னெல்லாம் ஆடிட் பண்ண போறோம், எப்படி ஆடிட் பண்ண போறோம், என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ண போறோம். நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல நமக்கு. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ எந்த அக்கௌண்ட்ஸை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஒரு ஆடிட் பண்றதுனால அதுல வந்து நம்ம சில ரிஸ்க் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மிஷினரியை வாங்கியிருக்காங்க, ஒரு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இம்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு, அதுல என்னெல்லாம் வந்து ரிஸ்க் இருக்கு, இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஒரு செலவு பண்றதுக்கு அதுல என்னெல்லாம் ரிஸ்க் வரும், அது செலவு பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கும் வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. எக்ஸிகியூஷன் ஆஃப் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர் நம்ம கண்டிப்பா சில விஷயங்களை பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு முடிவுகள் எடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர் வைப்பாங்க, அது வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தே வில் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். அப்போ அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் பண்றதுக்கு ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இத பண்ற டெஸ்டிங் ப்ரொசீஜரும் கூட செலவு நிறைய ஆகும் சம்டைம்ஸ். அப்ப அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணலாமா, இவ்வளவு இப்ப செலவு பண்ற தகுதியில நம்ம என்ன கம்பெனி இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாக்குறது இந்த ஆடிட் ப்ராசஸ் ஓவர்வியூ. இது எல்லா ஸ்டெப்ஸையும் பார்க்கணும். பிளானிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட், எக்ஸிகியூஷன் ஆஃப் டெஸ்டிங் ப்ரொசீஜர் அண்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃபைண்டிங்ஸ். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபைனலா ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆடிட்டிங். இதுல recognizing these stage is essential for both ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குமே வந்து இது டிஃபர் ஆகும். ஆனா அதோட ஃபோக்கஸ், அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் மாறுமே ஒழிய ஸ்டெப்ஸ் ஒன்னாதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குடியிருப்பு சங்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு செய்யக்கூடிய ஆடிட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே சமயம் நம்ம ஒரு லாபம் சம்பாதிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஆடிட் வந்து வேறையா இருக்கும். ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒன்னாதான் இருக்கும். எஃபெக்டிவ் ஆடிட்ஸ் என்ஷோர் தட் ஆர்கனைசேஷன் மெயின்டைன் அ பிசிக்கல் இன்டெகிரிட்டி. அதாவது ஒழுங்கா எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் பிசிக்கல் இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் த அப்ளிகேஷன் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஆடிட்டிங்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒன்னொன்னு இருக்கு. பார்ட்னர்ஷிப்புக்கு வேற மாதிரி ஆடிட்டிங் பண்ணணும். சோல் ட்ரேடர் வந்து ஆடிட்டிங் கம்பல்சரி கிடையாது சோல் ட்ரேடருக்கு. ஆனா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு, அவருக்கு ஆடிட்டிங் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது ஆனா ஒரு மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கம்பெனிஸ்க்கு பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜிஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. சாரி, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடிப்படையா வச்சுதான் வந்து நம்ம இத பண்ண முடியும். கம்பெனிஸ் ஆக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடிட்டர் யாரா இருக்கணும், அவர் எவ்வளவு நாள் ஆடிட்டரா இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு ஆடிட்டர் இருக்கலாம், இது மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் வந்து we will appoint an auditor. ஸோ ஆடிட்டிங் ப்ராசஸ் ஓவர்வியூ. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் ஆடிட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு. ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட். ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெகுலேட்டரி அப்படிங்கிற வார்த்தையே என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சட்டம் என்ன சொல்லுது, ஆடிட்டிங் சம்பந்தமா அந்தந்த நிறுவனங்களை சேர்ந்த சட்டங்கள், அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம் ஏதோ அதை என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாக்குறதா இந்த ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட். அப்போ இந்த ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் படி சட்டங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கும்
இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி குடியிருப்போர் சங்கங்களுக்கான ஒரு நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாபத்துக்காக நடத்தக்கூடியது இல்ல, அது தவிர்த்து நடத்தக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டிக்டேட்டிங் ஸ்பெசிபிக் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் வந்து ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதான் கீழே கொடுத்துருக்காங்க. கேப் அண்ட் எஃப்ஏஎஸ்பி. கேப் அப்படின்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல். ஃபேப் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா ஃபினான்சியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, யுஎஸ் எல்லாம் இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து அதுக்கான ஸ்பெசிபிக்கான சட்ட திட்டங்கள். அப்போ இதுதான் வந்து இதோட ரெகுலேட்டரி என்விரான்மெண்டா இருக்கு. மெத்தடாலஜிஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு ஆடிட்டிங்ல அப்படின்னா, மெத்தடாலஜி ப்ரொசீஜர் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம முன்னாடியே என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி மெத்தடாலஜிலையும் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் தான். எப்படி வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணுவாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி கொண்டுட்டு வராங்க காஸ்ட்ல எல்லாம், அது மாதிரி விஷயங்களை மெத்தடாலஜி கீழே சொல்றாங்க. யூனிக் சேலஞ்சஸ் அப்படின்னா என்ன, சேலஞ்சஸ் இதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும் நமக்கு ஆடிட்டிங்ல அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி, என்ஷூரிங் ஃபண்டிங் டிரான்ஸ்பரன்சி. நிறைய நேரங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியும் ஃபண்டிங்கோட டிரான்ஸ்பரன்சினா என்னது, வெளிப்படையா இந்த ஃபண்டு தான் வந்திருக்கு, இவ்வளவு ஃபண்டு தான் வந்திருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா காமிக்க மாட்டாங்க. அதுல என்ன சொல்றது, லீகல் கிரைம் ஒண்ணு இருக்கு, இல்லீகல் கிரைம்னு ஒண்ணு இருக்கு ஆடிட்டிங்ல. இல்லீகல் கிரைம்ங்கிறது வந்து பணத்தை கையாடுதல், அது மாதிரி விஷயத்துக்காக பண்றது, அது வந்து இல்லீகல் கிரைம். லீகல் கிரைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்துக்காக லாபத்தை இன்னொரு விஷயத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிஷினரி வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. திடீர்னு அது மிஷினரி வாங்காம ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வேற ஏதோ ரா மெட்டீரியல் வாங்க செலவாச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து இதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, அப்புறமா அதுல போட்டுக்கலாம் ப்ராஃபிட் வரும்போது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து லீகல் கணக்கு வழக்குகள் கீழே வரும், கிரைம்ஸ்க்கு கீழே. அப்போ இது மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் இவ்வளவுதான் வந்திருக்குன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சிய காமிக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் நமக்கு நிறைய இருக்கும் ஆடிட்டிங்ல. இது ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ். அக்யூரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நமக்கு கிடைக்காது, கொடுக்க முடியாது. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் frequent audits to minimize vulnerabilities. frequent internal audit வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இன்டர்னலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா தான் வந்து பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல்ல யாராவது ஒருத்தர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்னலி வந்து அவங்க ஒரு ஆடிட் பண்ணணும் எப்பவுமே. அப்பதான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இன்டர்னல் ஆடிட்டை நிறைய இடங்கள்ல பண்ணவே மாட்டாங்க. ஏன் இது வனரபிலிட்டினா என்ன, யாரோ ஒருத்தரோட தலையில வந்து அந்த பொறுப்புகள் போயிடும் தெரியாம, இல்லைன்னா வந்து வேற ஏதோ செலவு பண்ணிட்டு வேற ஏதோ கணக்கு வழக்குகளை எழுதி வச்சிருப்பாங்க. அது மாதிரி வல்னரபிலிட்டிஸை குறைக்கிறதுக்காக நம்ம இன்டர்னல் ஆடிட்டை வந்து அடிக்கடி பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து மெத்தட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனில இது மாதிரியான டைப் ஆஃப் கம்பெனி அது, அதுல இந்த ஃப்ராட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. கேஸ் ஸ்டடி, XYZ ஃபண்ட் ரைசிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாபத்துக்காக ஆரம்பிக்கப்படாத ஆர்கனைசேஷன். அதுல என்ன கீ சேலஞ்சஸ்னா டிரான்ஸ்பரன்சி இன் ஃபண்ட் அலோகேஷன். திரும்பவும் நம்மளோட லேமேன் வியூல கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, குடியிருப்போர் சங்கம். இந்த குடியிருப்போர் சங்கத்துல என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்க ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. குடியிருப்போர் சங்கத்துல ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நாங்க கொண்டாட போறோம், அதுக்கு ஒரு ஃபண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா திரும்பவும் வந்து செக்ரட்டரிக்கு ட்ரீட் கொடுக்கறது அப்படின்னு எதுக்காவது அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுல வந்து நேர்மையா காமிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி ஒரு பிரச்சனைய இந்த ஃபண்ட் ரைசிங் கம்பெனி ஃபேஸ் பண்ணுச்சு. ஏபிசி ரீட்டைல் இன் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அது லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். அங்க கம்ப்ளைன்ஸ் வித் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ். ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, எவ்வளவு பணம் எதுக்கு செலவு பண்ணலாம், செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுல கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஒத்து போகாம இருந்திருக்காங்க, இல்லாட்டி அதோட ஒத்து போறதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க,
இந்த கம்பெனி. இது ஒரு கேஸ் ஸ்டடி. எல்எம்என் ஃபவுண்டேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ஷோரிங் டோனர் பிரைவசி. யாரு வந்து டொனேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க சில சமயம். அப்ப அது மாதிரி பிரச்சனைகளும் வந்து இருக்கு. இதெல்லாம் தான் வந்து கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் இன் த ஆடிட்டிங் ஆஃப் சர்டன் கம்பெனிஸ். ஸோ ஃபியூச்சர் ட்ரெண்ட் இன் ஆடிட்டிங். என்னெல்லாம் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இருக்கு ஆடிட்டிங்ல அப்படின்னா, ஆட்டோமேஷன் இன் ப்ரிடிக்டிங் டு அக்கௌண்ட் ஃபார் 40% டிரைவன் பை எஃபிஷியன்சி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நிறைய ஏஐ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்போ இது இந்த ஏஐ மாதிரியான விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆடிட்டிங் அக்கௌண்டன்சிக்குள்ள நுழையும் போது இது மாதிரியான ப்ராசஸ் வில் ஹேப்பன். ஆட்டோமேஷன் தானாவே வந்து அது அக்கௌண்ட்ஸை கொடுக்கறது, ப்ரெடிக்ட் பண்றது, இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் வில் என்ஹான்ஸ் அக்யூரசி. டேட்டா அனாலிட்டிக் பண்ணும்போது அக்யூரேட்டா நம்மளால அதை கொண்டுட்டு போக முடியும். ரிமோட் ஆடிட்டிங் இஸ் ஆன் ரைஸ். ரிமோட் ஆடிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நுணுக்கமா போய் பாக்குறது. இந்த வார்த்தையை வந்து ரிமோட்டுங்கிற வார்த்தையை வந்து நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ரிமோட் வில்லேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரிமோட் வில்லேஜ்னா என்ன? நுணுக்கமா உள்ள போய் பாக்குறது. பஸ் வசதிகளே இல்லாத ஒரு ஊரை நம்ம ரிமோட் வில்லேஜ்ன்னு சொல்லுவோம். ரிமோட்னா உள்ளுக்குள்ள போய் பாக்குறது, அதுதான் வந்து ரிமோட்னு சொல்லுவோம். அப்ப ரிமோட் ஆடிட்டிங்னா என்னது? ரொம்ப ஆழமா உள்ள போய் பார்த்து நுணுக்கமா கவனிக்க வேண்டிய ஆடிட்டிங். இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல பாசிபிளா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த ஆடிட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.